ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 10 டேஸ் ஃப்ரீ பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய்க்கு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் டே 9 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் டே 9ஓட எக்ஸாக்டான ஆன்சர். ஸோ இந்த டே 10ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 1லேருந்து டே 9 வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நான் டெஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ இந்த டே 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். இப்போ நம்ம டே 1ல் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பி வெர்ப்ஸ். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த பி வெர்ப்ஸை 70,000 பேர் பார்த்துருக்கீங்க. சூப்பர். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது பி வெர்ப்ஸில் இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் பிஸியாக இருக்கிறேன். செகண்ட் பாருங்கள், நான் பிஸியாக இருந்தேன். தேர்ட் பாருங்கள், நான் பிஸியாக இருப்பேன். இப்போ இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டில் இருக்குது, இந்த சென்டென்ஸ் பாஸ்டில் இருக்குது, இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சரில் இருக்குது. இருக்கிறேன் ப்ரெசண்ட், இருந்தேன் பாஸ்ட், இருப்பேன் ஃப்யூச்சர். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, என்னுடைய நிலைமையை சொல்ல வந்திருக்கேன். நான் பிஸியாக இருக்கிறேன், நான் பிஸியாக இருந்தேன், நான் பிஸியாக இருப்பேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் பேசும்போது பி வெர்ப்ஸை வச்சு தான் பேசணும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா, இந்த 3 சென்டென்ஸ்க்கான ஆன்சர் தெரிஞ்சா? ஸோ தெரிஞ்சா அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் வரிசையை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் பிஸியாக இருக்கிறேன். ஐ எம் பிஸி, ஐ எம் பிஸி. ஆம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி வெர்ப். புரிஞ்சா? இது ப்ரெசண்ட்டோட பி வெர்ப். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டில் ஆம் தான் பி வெர்பாக வரும். செகண்ட் பாருங்கள், நான் பிஸியாக இருந்தேன். எப்படி பேசலாம்? ஐ வாஸ் பிஸி. வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸோட பி வெர்ப். தேர்ட் பாருங்கள், நான் பிஸியாக இருப்பேன் ஃப்யூச்சரில். ஐ வில் பி பிஸி. வில் பி அப்படிங்கிறது ஃப்யூச்சரோட பி வெர்ப். ஈஸியாக இருக்குதா? நான் உங்களுக்கு இங்கே நான் அப்படிங்கிற இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 6 சப்ஜெக்ட்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், நீங்கள் பேசி பழகலாம். ஓகேங்களா? இப்போ டே 2ல் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 10 வேர்ட்ஸ். இந்த 10 வார்த்தைகள் தமிழில் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம தமிழில் நிறைய சென்டென்ஸ் பேசுவோம். ஸோ அந்த சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்கிற குட்டி குட்டி தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா தயவுசெய்து வாயை திறந்து பேசுங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அல்லது இன்னொருத்தவங்களை செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம இப்போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா நவ். இப்போ போ, கோ நவ். இப்போ படி, ஸ்டடி நவ். புரிஞ்சா? இப்போ செகண்ட் பாருங்க, இருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். என்னிடம் இருந்து ஃப்ரம் மீ, அவனிடம் இருந்து ஃப்ரம் ஹிம். புரிஞ்சா? ஓகே. தேர்ட் பாருங்க, மறுபடியும். மறுபடியும் அப்படின்னா அகைன். மறுபடியும் படி, மறுபடியும் தூங்கு, மறுபடியும் சாப்பிடு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அகைன் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு பேசலாம். ஃபோர்த் பாருங்கள், பற்றி அப்படின்னா அபவுட். என்னை பற்றி, அவனை பற்றி, அவளை பற்றி, இந்தியாவை பற்றி பேசுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அபவுட் அப்படின்னு பேசலாம். ஃபிஃப்த் பாருங்கள், நல்லா அப்படின்னா வெல் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா படி, நல்லா தூங்கு, நல்லா விளையாடு, நல்லா கவனமாக ஓட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வெல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளாக வேர்ட்ஸ் மட்டும்தான் சொல்லித்தர முடியுது. என்னால் இந்த வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லித்தர முடியாது, பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டே 2 வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ 6th பாருங்கள், இது அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. இது உங்கள் பக்கத்தில் ஒன்று இருக்குது, ஒரு பொருளோ ஒருத்தவங்களோ இருக்கிறாங்க, எப்படி பேசுவீங்க? திஸ். இப்போ அது அப்படின்னா தேட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ 7th பாருங்கள், இவைகள். இதை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லணும்னா இதெல்லாம், இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படின்னா தீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதெல்லாம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? தோஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மெதுவாக. மெதுவாக அப்படின்னா ஸ்லோலி அப்படின்னு சொல்லுவோம். மெதுவாக சாப்பிடு, மெதுவாக போ, மெதுவாக விளையாடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடன், வித் மீ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ ஃபைனல் பாருங்கள். காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். எனக்காக, ஃபார் மீ, உனக்காக, ஃபார் யூ, திஸ் இஸ் ஃபார் யூ, இது உனக்காக. ஓகே மீன்ஸ் நீங்கள் இந்த டே 1 அண்ட் டே 2க்கான ஆன்சரை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 10 days கிளாஸ் போயிருக்கு, இன்னையோட முடியுது. ஸோ இந்த 10 days கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன வீடியோவாக நீங்கள் ஷூட் பண்ணி ஒரு 30 secondsக்குள்ளே நீங்கள் ஷூட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா October 1st. நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு 5 or 6 days கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்கள் எல்லாருடைய வீடியோஸையும் நான் ஒரே வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை, உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம டே 3ல் பார்த்தீங்கன்னா 12 tenses பார்த்தோம். இந்த 12 tenses பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டென்சஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஒரு சென்டென்ஸை ஈஸியாக பேச ஆரம்பிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸை மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, இங்கே நான் 12 டென்சஸோட 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம 12 டென்சஸோட நேம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாமா? சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். 3 டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளில் இருக்கும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 3 டென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸில் இருக்கும். செவன்த் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், எயித் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், நைன்த் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 3 டென்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டில் இருக்கும். இப்போ 10th பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், 11th past perfect continuous tense, 12 future perfect continuous tense. இந்த 3 டென்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டில் கண்டினியூவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 10 days கிளாஸோட பிபிடி ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 100 rupees மட்டும்தான். ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு நம்ம 10 rupees மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 100 rupees இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் டீம்லேருந்து அந்த பிபிடி ஃபார்ம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிபிடியில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, இந்த 10 days கிளாஸுக்குள்ளே இருக்கிற அத்தனை கான்செப்ட்டும் அப்படியே அதில் இருக்க போகுது. அது போக சின்ன சின்ன உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுப்போம். ஸோ இதுதான் அந்த பிபிடிக்குள்ளே மொத்தமாக இருக்க போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவே இனஃப் அப்படின்னா ஓகே போதும். இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒரு கைட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 days கிளாஸோட பிபிடி உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இங்கே நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்குரியது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் சமைக்கிறேன். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குன்னு வாயை திறந்து பேசுங்க. சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. இந்த சென்டென்ஸ் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, இந்த 4 சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வாயை திறந்து பேசணும். செகண்ட், உங்களால் முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். ஐ குக், நான் சமைக்கிறேன், அவ்வளோதான். செகண்ட் பாருங்கள், நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணணும்? ஐ ஆம் குக்கிங். உங்களுக்கு இந்த ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? நான் சமைக்கிறேன், இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை இப்போ செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஐ குக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குது, ரெகுலராக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஆனால் இந்த சென்ஸ் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிங்க, ப்ரெசண்ட்டில் அந்த செயலை தொடர்ச்சியாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் பேசலாம். ஐ ஆம் குக்கிங். இப்போ தேர்ட் பாருங்கள், நான் சமைத்திருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டுங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் குக்ட்.
நான் சமைச்சிருக்கிறேன், நான் பிரியாணி சமைச்சிருக்கிறேன். நீங்கள் இந்த டென்ஸை 2 விதத்தில் பார்க்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு செயலை செஞ்சுருப்பீங்க. அது நேற்றா இருக்கலாம், முந்த நேற்றா இருக்கலாம், போன வாரமாக இருக்கலாம், போன வருஷமாக கூட இருக்கலாம். அந்த செயலை நீங்கள் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணும்போது நீங்கள் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசலாம். பாருங்களேன், நான் ஒரு போன வாரம் பிரியாணி சமைச்சிருக்கிறேன். பாருங்களேன், நான் சமைக்கிற ஒரு செயலை எப்போ செஞ்சேன் அப்படின்னா போன வாரம். நான் அதை எப்படி சொல்லியிருக்கேன்? போன வாரம் நான் பிரியாணி சமைச்சிருக்கிறேன், சமைத்து இருக்கிறேன். ஒரு செயலை பாஸ்டில் செஞ்சேன், ஆனால் அந்த செயலை நான் ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணும்போது இந்த டென்ஸில் பேசலாம். அதே மாதிரி இப்போது ரீசன்ட் பாஸ்ட், இப்போ தான் சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போதும் நீங்கள் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நீங்கள் பேசலாம். ஓகே, டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 56 மினிட்ஸ் நான் அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. எப்படி பேசலாம்? I have been cooking. எப்போ இருந்தா? காலையிலிருந்து. Since morning. I have been cooking since morning. I have been cooking since morning. நான் காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இந்த சென்டென்ஸும் ஒரே மாதிரி இருக்கே, என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த சென்டென்ஸில் நம்ம எந்த டைமையும் மென்ஷன் பண்ணி பேசலை, ஆனால் இந்த சென்டென்ஸில் நம்ம டைமை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். ப்ரெசண்ட்டில் நீங்கள் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்கிறீங்க, அப்போ அந்த செயல் எப்போ தொடங்குச்சு அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசலாம். நீங்கள் ப்ரெசண்ட்டில் ஒரு செயலை செய்கிறீங்க, அந்த செயலை நீங்கள் எப்போ செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேச வரும்போது நீங்கள் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் பேசலாம். நம்ம டே 4ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா பி வெர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரி வெர்ப். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா டே 4 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நாங்கள் 2 பார்ட்டாக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் பள்ளியில் இருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸில் ஏதாவது மெயின் வெர்ப் இருக்கா அப்படின்னா சொல்லுங்கள் பார்க்கும். மெயின் வெர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு மெயின் வெர்ப் இருக்கா? நான் அப்படிங்கிறது கிடையாது, பள்ளியில் கிடையாது, இருக்கிறேன் கிடையாது. அப்போனா ஒரு சென்டென்ஸில் மெயின் வெர்ப் இல்லை அப்படின்னா இங்கே எந்த வேர்ட் மெயின் வெர்பாக இருக்குது அப்படின்னா ஆம். நம்ம ப்ரெசண்ட்டில் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வரும்போது இங்கே ஆம் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்ப். இதை நம்ம பி வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிருச்சா? இப்போ இதே சென்டென்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாற்றி எழுதிக்க பாருங்களேன். நான் பள்ளியில் விளையாடி கொண்டிருக்கிறேன். இந்த சென்டென்ஸில் ஏதாவது மெயின் வெர்ப் இருக்கா? சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டுங்க, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மெயின் வெர்ப் இருக்குது? விளையாடுறது தான். அப்போனா இந்த இடத்துல ப்ளே அப்படிங்கிற வெர்ப் தான் மெயின் வெர்ப். இந்த ஆம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வெர்ப். புரிஞ்சிருச்சா? இங்கே மெயின் வெர்ப் அப்படிங்கிறது கிடையாது. அப்போனா இந்த இடத்துல ஆம் தான் மெயின் வெர்ப். இங்கே மெயின் வெர்ப் இருக்குது. இந்த மெயின் வெர்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெர்ப் வருதுன்னா இதை தான் நம்ம ஆக்சிலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம், லிங்கிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஆக்சிலரி வெர்ப் ஆல்சோ கால்ட் ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஏன் இந்த ஆக்சிலரி வெர்ப் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா? இந்த கேள்விக்கான ஆன்சர் இங்கே இருக்குது, அதாவது இதில் இருக்குது. இப்போ நான் இங்கே இருக்கிற சென்டென்ஸ் மாதிரியே இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ ப்ரெசண்ட்டில் வர்ற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு இருக்கிறேன், பேச்சலக்கில் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ இதே மாதிரி சென்டென்ஸ் இங்கே ஒன்று எழுதியிருக்கேன், நான் வந்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இந்த சென்டென்ஸ் பாஸ்டில் இருக்குது, கடந்த காலத்தில் இருக்குது. வந்து கொண்டிருந்தேன், பாஸ்ட் முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிறோம். ஆனால் கண்டினியூவாக கொஞ்ச நேரம் பாஸ்டில் நடந்திருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸில் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப் அப்படிங்கிறது வரும்.
ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஐ blank coming. இந்த பிளாங்க்ல என்ன கரெக்டான ஆக்சிலரி verb வரும்னு சொல்லுங்கள் பார்க்கும். சொல்லுங்கள் பார்க்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இங்கே ஆம் தான் வரும். ஆம் கம்மிங், ஆம் கம்மிங். ஓகே, இப்போ ரெண்டாவது பாருங்கள், நான் வந்து கொண்டிருந்தேன். ஐ blank coming. இங்கே பாருங்களேன், ஐ சேம் இங்கே இருக்குது, கம்மிங் சேம் இங்கே இருக்குது, நடுவில் blank தான் மாறுது. இப்போ இந்த பிளாங்க்கில் ஆம் தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பிளாங்க்கில் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கும். இங்கிலீஷை நம்ம நல்லா புரிஞ்சு கற்றுக்கணுங்க. ஸோ அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது ப்ரெசண்ட், இது பாஸ்ட். பாஸ்ட்டில் கண்டினியூவாக இருக்குது, ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த பிளாங்க்கில் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாஸ் தான் வரும். இப்போது நீங்கள் கவனிங்களேன், இந்த ஆம், ஒரே நிமிஷம் இருங்க, இந்த ஆமையும் வாஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஏதோ ஒரு மீனிங் கொடுக்குதா? இல்லை, எந்த மீனிங் கொடுக்கல. இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும். நமக்கே தெரியல. அப்போனா எப்போ ஆம் ஒரு சென்டென்ஸில் வருதோ அந்த சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. எப்போ ஒரு சென்டென்ஸில் வாஸ் வருதோ அந்த சென்டென்ஸ் பாஸ்டில் கண்டினியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. ஆம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஐ சப்ஜெக்டாக வரும்போது அதோட ஆக்சிலரி verb ஆம். இப்போ இதுவே ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்சிலரி verb என்ன? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இஸ் தான் அதோட ஆக்சிலரி verb. இப்போது வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட் வரும்போது இதோட ஆக்சிலரி verb என்ன? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஆர். ஓகே, இப்போ வாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஆக்சிலரி verb. அதனால தான் சொல்கிறேன், ஒரு சென்டென்ஸில் ஆக்சிலரி verb அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சிலரி verb இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சென்டென்ஸில் இருக்கிற செயல் நடக்குதா, நடந்ததா, நடக்க போகுதா அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இந்த இடத்துல ஆம் வந்ததுனால தெரியுது இந்த சென்டென்ஸ் இப்போ ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக கண்டினியூவாக நடக்குது அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல வாஸ் வந்ததுனால இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயல் பாஸ்டில் கண்டினியூவாக நடந்தது அப்படின்னு தெரிய வருது. ஈஸியாக புரியுதா? இதுவே வில் பி அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டினியூவாக நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஐ வில் பி கம்மிங், நான் வந்து கொண்டிருப்பேன். ஐ வில் பி கம்மிங் டுமாரோ, நான் நாளைக்கு வந்துக்கிட்டு இருப்பேன். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? அதனால தான் இந்த பி வேர்பும் ஆக்சிலரி வேர்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரியணும். ஸோ அப்போ தாங்க ஒரு சென்டென்ஸில் இருக்கிற செயல் நடந்துச்சா, நடக்குதா, நடக்க போகுதா, அல்லது தொடர்ச்சியாக இருக்கா, தொடர்ச்சியாக நடந்ததா, அல்லது தொடர்ச்சியாக நடக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வரும்? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆக்சிலரி வேர்போட யூசேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் மறக்காமல் டே 4 செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்ன வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக டே 4 நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா லேர்ன் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பேசி பழகுங்க. ஓகே, இப்போ நம்ம டே 5 ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். இந்த 10 days கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்கள், உங்கள் மனநிலைமையில் என்னெல்லாம் இருக்குதோ இந்த 10 days கிளாஸை வச்சு நீங்கள் எப்படிலாம் லேர்ன் பண்ணீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷில் வேறு ஏதாவது கான்செப்ட் புரியலை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னன்னாலும் கேட்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 10 days கிளாஸோட புக் பார்த்தீங்கன்னா பின்னாடியே நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போதைக்கு பிபிடி அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிபிடி வேணுனாலும் வாங்கிக்கலாம். பிபிடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் அதோட ப்ரைஸ். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி புக்காக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா?
நம்ம டே 5ல் பார்த்த இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் ஒரு சென்டென்ஸை நீங்கள் பேசும்போது ஒருத்தங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சுக்கிறேன். ஐனா நான் என்னையை பற்றி எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா பாருங்களேன். என்னை அப்படின்னா மீ அப்படின்னு சொல்வேன். அதுவும் என்ன தான் குறிக்குது. இப்போ அடுத்து பாருங்கள். என்னுடைய, அதுவும் என்ன தான் குறிக்குது. என்னுடைய அப்படின்னா மை அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் மை பென், திஸ் இஸ் மை கார். என்னுடைய பேனா, என்னுடைய கார் அப்படிலாம் சொல்லும் போது மை அப்படின்னு சொல்லலாம். என்னுடையது அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா மைன். என்னுடையது, இந்த பேனா என்னுடையது, திஸ் பென் இஸ் மைன். இந்த கார் என்னுடையது, திஸ் கார் இஸ் மைன். ஸோ உங்களுக்கு மைக்கும் மைன்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? ஸோ புரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டே 5 வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனல் பாருங்கள். நானே ஒரு விஷயத்தை நானே செய்தேன், நானே செய்வேன் அப்படிலாம் சொல்ல வரும்போது எப்படி சொல்லலாம்னா மை செல்ஃப். நானே, என்னையே அப்படின்னு சொல்லும்போது மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக புரியுதா? இப்போ நான் ஐ அப்படிங்கிற இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது சப்ஜெக்ட். பாருங்கள். வி அப்படின்னா நாங்கள், வி அப்படின்னா நாங்கள். அடுத்து பாருங்கள். ஆஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு அர்த்தம். ஆஸ் அப்படின்னா எங்களை. நெக்ஸ்ட் பாருங்கள். அவள் அப்படின்னா எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். அவள் அப்படின்னா எங்களுடைய. அவர்ஸ் அப்படின்னா எங்களுடையது அப்படின்னு அர்த்தம். நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லும் போது நீங்களும் பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அவர் செல்ஸ் அப்படின்னா நாங்களே அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள். யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூ அப்படின்னாலுமே ஆப்ஜெக்டாக மாறும்போது, அதாவது இந்த யூ பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இந்த யூ பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதுவும் பார்த்திங்கன்னா யூ தான். நீ, இதுவும் பார்த்திங்கன்னா யூ தான் வரும் உன்னை அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள். யோர்ஸ் அப்படின்னா உன்னுடைய அல்லது உங்களுடைய அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் யுவர் கார், இது உங்கள் கார், உங்களுடைய கார். திஸ் இஸ் யுவர் ஹவுஸ், இது உங்களுடைய வீடு. நெக்ஸ்ட்னு பாருங்கள். யுவர்ஸ், யுவர்ஸ் அப்படின்னா உங்களுடையது அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? யுவர் அப்படின்னா உங்களுடைய, யுவர்ஸ் அப்படின்னா உங்களுடையது அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்னு பாருங்கள். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே அப்படின்னு அர்த்தம். நீயே ஒரு விஷயத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லும் போது யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்னு பாருங்கள். ஹீ அப்படின்னா அவன். இப்போ அவனை அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹிம். ஹீனா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஹிம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். நெக்ஸ்ட்னு பாருங்கள். ஹிஸ் அப்படின்னா அவனுடைய அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் அப்படின்னாலும் அவனுடையது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஹிஸ் தான் வரும். அவனுடைய அப்படின்னாலும் ஹிஸ் தான், அவனுடையது அப்படின்னாலும் ஹிஸ் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனே அப்படின்னு அர்த்தம். அவனே அதை செய்தான், அவனே அதை பார்த்தான். புரிஞ்சிருச்சா? ஹிம்செல்ஃப் அப்படின்னா அவனே, அவனே ஒரு விஷயத்தை செய்தான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று ஷீ அப்படின்னா அவள் அப்படின்னு சொல்லலாம். ஹெர் அப்படின்னா அவளை அப்படின்னு அர்த்தம். ஷீ அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஹெர் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். எப்பயுமே இந்த ஷீ அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வரும், இந்த ஹெர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள். ஹெர் அப்படின்னா அவளுடைய அப்படின்னு அர்த்தம். இப்போ அவளுடையது அப்படின்னு சொல்ல வரும்போது ஹெர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவளுடையது அப்படின்னா ஹெர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்னு பாருங்கள். ஹெர் செல்ஃப் அப்படின்னா அவளே அப்படின்னு அர்த்தம். அவளே சமைத்தாள், அவளே கேக் செய்தாள். புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள். தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். தெம் அப்படின்னா அவர்களை அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்கள். தே அப்படின்னா அவர்கள், தெம் அப்படின்னா அவர்களை. நெக்ஸ்ட் பாருங்கள். தேர் அப்படின்னா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். தேர்ஸ் அப்படின்னா அவர்களுடையது அப்படின்னு அர்த்தம். தெம்செல்ஸ் அப்படின்னா அவர்களே அப்படின்னு அர்த்தம். அவங்களே அதை செஞ்சாங்க. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இந்த
ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணுங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருத்தங்களை பற்றி இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டுமே ஈஸியாக இருக்கும். சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் ஈஸியாக இருக்கும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனும் ஈஸியாக இருக்கும். ஆனால் மிச்சம் இருக்கிற இந்த மூணுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, இவ்வளோதாங்க. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஒருத்தங்களை பற்றி இங்கிலீஷில் பேசும்போது அவங்க யுவர் செல்ஃப் வருமா, அல்லது ஹிஸ் வருமா, அல்லது யுவர் வருமா, அல்லது தேர் வருமா, இப்படிலாம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளை ஃபஸ்ட்டு எப்படி பேசலாம், நம்மளை பற்றி நம்ம பேசும்போது எப்படிலாம் பேசலாம் அப்படின்னா, ஐ, மீ, மை, மைன், மை செல்ஃப், ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு நம்மளை பற்றி எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. அதை வச்சு நிறைய சென்டென்ஸ் பேசுங்க. அதுக்கப்புறம் வி, நாங்கள், அதாவது நம்மளை பற்றி எப்படி பேசலாம் அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் யூ, உன்னை பற்றி நான் அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா யூ, யூ, யுவர், யுவர்ஸ், யுவர் செல்ஃப். இப்போ அதுக்கப்புறம் அவனை பற்றி எப்படிலாம் சொல்லலாம்? அவன், அவனை, அவனுடைய, அவனுடையது, அவனே. இதெல்லாம் இங்கிலீஷில் பேசி போலாங்க. ஹீ, ஹிம், ஹிஸ், ஹிம்செல்ஃப். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அவள், அவளை, அவளுடைய, அவளுடையது, அவளே. பேசுங்க, ட்ரை பண்ணுங்கள், பேசுங்க. அவள், அவளை, அவளுடைய, அவளுடையது, அவளே. ஷீ, ஹர், ஹர்ஸ், ஹர்செல்ஃப். நெக்ஸ்ட் பாருங்கள். தேனா அவர்கள், அவர்களை, அவர்களுடைய, அவர்களுடையது, அவர்களே. தே, தெம், தேர், தேர்ஸ், தெம்செல்ஸ். ஈஸியாக புரியுதா? ஸோ இங்கிலீஷை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கான கான்ஃபிடென்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு இப்போ புரியும், ஆனால் நாளைக்கு இந்த கான்செப்டை உங்கள் ஒரு பேப்பரில் எழுத சொன்னோம் அப்படின்னா எழுத முடியாது. ஸோ அதனால தான் சொல்லேன், டெய்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணதை என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம டே 6ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹேவ் வேர்ப்ஸ். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த கான்செப்டை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இது. இங்கே பாருங்களேன், இது ப்ரெசண்ட், இது பாஸ்ட், இது ஃப்யூச்சர். அதாவது என்கிட்ட ஒரு கார் இருக்கிறது, இப்போது நான் ஒரு கார் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது இதை நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், என்னிடம் ஒரு கார் இருந்தது. இருக்கிறது அப்படின்னா ப்ரெசண்ட், இருந்தது அப்படின்னா பாஸ்ட். அல்லது நான் ஒரு கார் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது. இப்போ மூணாவது பாருங்கள், என்னிடம் ஒரு கார் இருக்கும், ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அல்லது நான் ஃப்யூச்சரில் ஒரு கார் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இருந்தது, இருக்கும், இந்த மாதிரி சொல்ல வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹேவ் வேர்ப்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை புரிஞ்சு வச்சுருக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ இந்த 3 சென்டென்ஸ்க்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சர் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்னிடம் ஒரு கார் இருக்கிறது எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் அ கார். ஐனா என்னிடம், ஹாவ்னா இருக்கிறது, ஆனா ஒரு கார். ஐ ஹாவ் அ கார். தமிழில் நம்ம 2 விதமாக சொல்லலாம். என்னிடம் ஒரு கார் இருக்கிறது அல்லது நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன் இப்படி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் பேசிக் தான், சின்ன சின்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசலாம். ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், என்னிடம் ஒரு கார் இருந்தது, பாஸ்ட், இருந்தது, சிம்பிள் தாங்க. ஐ ஹேட் அ கார். ப்ரெசண்ட்டில் ஹாவ்னு பேசணும், பாஸ்டில் ஹேட் அப்படின்னு பேசணும். இது பார்த்திங்கன்னா ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு பொருந்தும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்னிடம் ஒரு கார் இருக்கும், ஃப்யூச்சரில் நான் ஒரு கார் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல வரோம். எப்படி பேசலாம்? ஐ வில் ஹாவ் அ கார். ஐ வில் ஹாவ் அ கார். நான் ஒரு கார் வச்சுருப்பேன் ஃப்யூச்சரில். ஈஸியாக புரிஞ்சிச்சா? ஹேவ் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸை உங்களால் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். ஈஸியாக புரியுதா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த 3 சென்டென்ஸ் மாதிரி இன்னொரு 3 சென்டென்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பண்ணணும். இப்போ பண்ணணும், இப்போயே பண்ணணும். ஓகேங்களா? நாங்கள் ஒரு வீடு வைத்திருக்கிறோம் அல்லது எங்கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வீடு வைத்திருந்தோம்
அல்லது எங்கிட்ட ஒரு வீடு இருந்தது அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பாருங்கள், நாங்கள் ஒரு வீடு வைத்திருப்போம். ஓகே, இந்த 3 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டே 6ல் இந்த கான்செப்டை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டே 7. பார்க்கலாமா? நம்ம டே 7ல் மாடல் வேர்ப்ஸ் பார்த்தோம். இந்த மாடல் வேர்ப்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 9 இருக்குது. இந்த 9மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 9 மாடல் வேர்ப்ஸை நம்ம நிறைய இடத்துல நிறைய விதமாக நம்ம பேச பயன்படுத்துவோம். நான் உங்களுக்கு 9 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே பேசி பழகுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேன் அப்படின்னா முடியும். நம்மளால் ப்ரெசண்ட்டில் நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வரும்போது கேன் வச்சு பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தங்கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போதும் பெர்மிஷன் கொடுக்கும்போதும் கேன் வச்சு பேசலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நம்ம கேன் வச்சு நம்ம பேசலாம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நம்ம எபிலிட்டியை நம்ம சொல்கிறோம். என்னால் முடியும். ஐ கேன் ரன், என்னால் ஓட முடியும். செகண்ட் பாருங்கள், குட் அப்படின்னா பாஸ்ட். என்னால் கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய முடிந்ததுன்னு சொல்ல வரும்போது நீங்கள் குட் வச்சு பேசலாம். ஐ குட் ரன் when I was young. நான் எங்கே இருக்கும்போது என்னால் ஓட முடிந்தது. இப்போ ஓட முடியுதா அப்படின்னா முடியலை, வயசாயிருச்சு. ஸோ கடந்த காலத்தில் பாஸ்டில் உங்களால் ஒரு செயலை செய்ய முடிந்ததுன்னு சொல்ல வரும்போது குட் வச்சு பேசுங்க. ப்ரெசண்ட்டில் இப்போ உங்களால் ஒரு செயலை செய்ய முடியுது அப்படின்னா கேன் வச்சு பேசுங்க. ஓகே, தேர்ட் பாருங்கள், ஷுட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தங்க. ப்ரெசண்ட்டில் நான் ஒரு செயலை செய்ய வேண்டும் அல்லது இன்னொருத்தங்க ஒரு செயலை செய்ய வேண்டும், எந்த சப்ஜெக்ட்னாலுமே ஒரு செயலை செய்ய வேண்டும் சொல்ல வரும்போது ஷுட் வச்சு பேசலாம். அங்கே பாருங்கள், ஐ ஷுட் ஸ்டடி வெல். ஐ ஷுட் ஸ்டடி வெல், நான் நன்றாக படிக்க வேண்டும். இப்போ ஃபோர்த் பாருங்கள், மஸ்ட் அப்படின்னா கட்டாயமாக ஒரு செயலை செய்தே ஆகணும். அங்கே ஆப்ஷனே கிடையாது. இங்கே பாருங்கள், ஐ மஸ்ட் ஸ்டடி வெல். 2 சென்டென்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிங்களா? ஆனால் வித்தியாசம் இருக்குது. ஷுட் வச்சு பேசும்போது நான் படிக்கலாம், படிக்காமல் கூட போகலாம், அது என்னை பொறுத்தது, கம்பல்சரி கிடையாது, ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் மஸ்ட் அப்படிங்கிறது வழியே கிடையாது, கட்டாயமாக நான் நன்றாக படிக்க வேண்டும், அங்கே எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபிஃப்த் பாருங்கள், மே அப்படிங்கிற இந்த மாடல் வேர்ப்ஸை நம்ம நிறைய விதத்தில் பயன்படுத்தலாம். பெர்மிஷன் கேட்கும் போதும் பெர்மிஷன் கொடுக்கும்போதும் பாசிபிலிட்டியை பற்றி பேசும்போதும் நம்ம மே வச்சு பேசலாம். இங்கே பாருங்களேன், ஹி மே கம், அவன் வரலாம். அவன் வரலாம் 100% வருவானா அப்படின்னு சொல்ல வரல, ஒரு 50 to 90% வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல மே வச்சு பேசலாம். புரிஞ்சிருச்சா? பெர்மிஷன் கேட்கும்போது மே வச்சு கேட்கலாம். நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு வெளில நின்றுட்டு மே ஐ கமின் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் பெர்மிஷன் கேட்கும்போதும் மே வச்சு கேட்கலாம், பெர்மிஷன் கொடுக்கும்போதும் மே வச்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்களேன், 6 பாருங்கள், மைட் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், ஹீ மைட் கம், அவன் வரலாம். என்னடா இது மேக்கும் ஒன்று போல் இருக்குது மைட்க்கும் ஒன்று போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதா? சிம்பிள் தாங்க. இங்கே மைட் வச்சு பேசும்போது அவன் வருவதற்கான பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா 100% கிடையாது, 50% கிடையாது, 10% மட்டும்தான் இருக்குது. அவன் வரமாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவன் வரலாம், வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். புரிஞ்சா? மே வச்சு பேசும்போது ஒரு 60 to 90%க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மைட் வச்சு பேசும்போது 10% மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? நீங்கள் கண்டிப்பாக இந்த மாடல் வேர்ப்ஸை ரொம்ப டீட்டெயிலாக பாருங்கள். நான் ரொம்ப அழகாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷால் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் கேட்கும்போது ஷால் வச்சு கேட்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஷால் ஐ கோ, நான் போகலாமா? ஷால் ஐ கம், நான் வரலாமா? புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வில் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம ஒரு செயலை செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது வில் வச்சு பேசலாம். இங்கே பாருங்க, ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளைக்கு வருவேன். ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளைக்கு வருவேன். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு சொல்ல வரும்போது வில் அப்படிங்கிற இந்த மாடல் வேர்ப்ஸ் வச்சு பேசலாம். இது ஆக்ஸிலரி வேர்பாகவும் வரும். புரிஞ்சிச்சா? ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. ஓகே, இப்போ 9th பாருங்கள், உட் அப்படின்னா நம்ம ஒருத்தங்க கிட்ட ரொம்ப பொலைட்டாக ஹம்புளாக நம்ம பேசும்போது நம்ம உட் வச்சு பேசலாம். ஒருத்தங்கிட்ட நம்ம கேட்கும்போது உட் வச்சு கேட்கலாம். பாருங்களேன்,
would you help me தயவுசெய்து எனக்கு உதவ முடியுமா? ரொம்ப பொலைட்டாக ரொம்ப ஹம்புளாக நம்ம பேசும்போது இந்த மாடல் வேர்ப்ஸை வச்சு நம்ம பேசலாம். இப்போ உங்களுக்கு மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஒருத்தவங்களோட இன்டென்ஷனை பற்றி நம்ம பேசும்போது, நம்மகிட்ட இருக்கிற எபிலிட்டியை பற்றி பேசும்போது, இந்த மாதிரி இடத்துல அதாவது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கும்போது, பெர்மிஷன் கொடுக்கும்போது நம்மகிட்ட ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல வரும். இப்போ உங்களுக்கு இந்த மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? கரண்ட் இப்போ தான் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டே 9 அண்ட் டே 10 நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். டே 9ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா 250 டெய்லி சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ அதில் ரொம்ப பேசிக்கான ஒரு 3 சென்டென்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் வருகிறேன், ஐ கம். நான் வந்தேன், ஐ கேம். நான் வருவேன், ஐ வில் கம். ஈஸியாக இருக்குதா? ஜஸ்ட் நம்ம டெய்லியுமே பேசக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸை நம்ம நல்லா பேசி பழகணும், அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசுவோம். நான் உன் கூட வரேன் அப்படின்னா ஐ கம் வித் யூ, ஐ கம் வித் யூ. புரிஞ்சா? இப்படியே நம்ம ஒவ்வொரு சென்டென்சஸாக நம்ம பேசிகிட்டே போகலாம், ஒவ்வொரு வேர்டை ஆட் பண்ணி பேசிகிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், ஐ கேம் எஸ்டர்டே, நான் நேற்று வந்தேன். புரிஞ்சா? ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக், நான் அடுத்த வாரம் வருவேன். புரிஞ்சா? இப்போது நம்ம எழுதுனது பார்த்திங்கன்னா ஐ கம், ஐ கேம், ஐ வில் கம். ஆனால் அதோட இன்னொரு வேர்டு ஆக்ட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ இங்கிலீஷை நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இப்படி தான் புரிஞ்சு நல்லா லேர்ன் பண்ணி நீங்கள் நல்லா பேசி பழகணும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? டே 10ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா திஸ், that, these, those, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது என்னுடைய கார். இது உங்கள் பக்கத்தில் உங்கள் கார் இருக்குது, அல்லது நீங்கள் கார் பக்கத்தில் இருந்து சொல்கிறீங்க இது என்னுடைய கார். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். பார்க்க ஒன்றுமே இல்லாத பேசிக் சென்டென்ஸ் மாதிரி தான் தெரியும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியே ஆகணும். இந்த 10 days கிளாஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக தான் வச்சுருக்கேன். பேசுங்க பார்க்கும். திஸ் இஸ் மை கார். செகண்ட் பாருங்கள், அது என்னுடைய கார். நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து தூரத்தில் உங்கள் கார் நிற்குது. ஒரு 10 கார் கூட நிற்கலாம். ஆனால் நீங்கள் பர்டிகுலராக என்ன சொல்கிறீங்க? அது என்னுடைய கார். அந்த 10 காரில் கரெக்டாக கை நீட்டி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறீங்க அது என்னுடைய கார். எப்படி பேசலாம்? திஸ்க்கு பதிலாக தேட் மட்டும் போடுங்க. தேட்னா அது. தேட் இஸ் மை கார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய கார்கள். உங்கள் பக்கத்தில் உங்களுடைய கார் ஒரு 4-5 கார் இருக்குது. இவைகள் அப்படின்னு சொல்லலாம், இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் அப்படின்னா தீஸ் சொல்லுங்கள். தீஸ் அப்படின்னா இவைகள், இதெல்லாம் அர்த்தம். சேர்ந்து பேசுங்க. இதெல்லாம் என்னுடைய கார்கள். சிங்குலராக நீங்கள் போடக்கூடாது. கார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசக்கூடாது. இங்கே கார்கள் அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணணும். கார் அப்படிங்கிறது சிங்குலர், கார்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், பன்மை. அதெல்லாம் அப்படின்னா தோஸ் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் தோஸ் ஆர் மை கார்ஸ். தோஸ் ஆர் மை கார்ஸ். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சா? திஸ் அப்படின்னா இது, தேட் அப்படின்னா அது, தீஸ் அப்படின்னா இவைகள் இதெல்லாம் அப்படின்னு அர்த்தம், தோஸ் அப்படின்னா அவைகள் அதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணினோ அது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த 10 days கிளாஸ்க்குள்ளே நான் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இன்ன வரைக்கும் 10 days கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக இங்கே தெரிகிற தமிழ் சென்டென்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சர் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணி எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக டெய்லியுமே வரப்போகுது. ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.